ஆகா கல்யாணம் சீரியல்ல நம்ம ஐஸ்வர்யா என்னதான் கௌதம மன்னிச்சாலும், என்னால கௌதமோட மூஞ்ச பார்க்கும் பொழுதெல்லாம் அவரு எனக்கு செஞ்ச துரோகம் தான் ஞாபகத்துக்கு வருது. இதனால என் குழந்தைக்கு ஏதா ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, கௌதமோட என்னோட உறவையே முடிச்சுக்கிட்டு இங்கருந்து நான் போலாம்ன்னு இருக்கேன். அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யா சொல்றாங்க. இத கேட்ட உடனே சித்ரா தேவியா இருக்கட்டும், கௌதமா இருக்கட்டும் மனசுக்குள்ளார பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா! கிளம்ப போறா அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஆனா மத்தவங்கலாம் சும்மா இருப்பாங்களா? ஐஸ்வர்யாவ அவ்வளோ சீக்கிரம் போக வச்சுருவாங்களா? இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா கௌதம கூப்ட்டு, "ஏன்டா இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன தொடச்ச இடத்தையே தொடச்சுக்கிட்டு இருக்க? நீ ஐஸ்வர்யாவோட மனச மாத்துற. இல்லன்னா அவ்வளவுதான் தொலைச்சுப்புடுவேன் தொலைச்சு" அப்படின்னு போயிடுறாங்க. அப்பவும் நம்ம தாத்தாவோட மனசு ஆறல. சித்ரா தேவிய கூப்ட்டு 2 பத்திரத்த எடுத்து போட்டு ஒரு ரூ. 20,00,000 கேஷ் பார்த்தீங்கன்னா, செக் போட்டு குடுத்து பார்த்தீங்கன்னா, "இத எடுத்துக்கிட்டு நீயும் கௌதமும் கிளம்புங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் என்னைய சொல்றீங்க?" அப்படின்னு சொல்ல, "உன்னால ஐஸ்வர்யாவுக்கு தான் இதா இருக்கு. கௌதம் பார்த்தீங்கன்னா, தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமும் அவன இந்த வீட்ல விட்டு வைக்கக் கூடாது." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சித்ரா தேவி சும்மா இருக்குமா? அது ஏதோ கெஞ்சி கூத்தாடி அழுது புலம்பி பார்த்தீங்கன்னா, போகாம அப்படியே இங்கேயே டேரா போடுறதுக்கு சம்மதம் வாங்கிர்றது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, நம்ம சூர்யா ஆபீஸ்க்கு மறுபடியும் போறாரு இல்லையா? அதுக்காக நம்ம மகா சூர்யாவுக்காக பயங்கரமா ஸ்நாக்ஸு, அந்த ஜூஸு, இந்த ஜூஸுன்னு சும்மா ரெடி பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க நம்ம சூர்யாவ. சூர்யாவுக்கு ஆபீஸ்ல வேறயா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு வேறயா சொல்லி அனுப்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அனாமிகா பயங்கரமா திருந்திட்ட மாதிரி விஜய் கிட்ட அவ்வளோ பவ்யமா பேசுறாங்க. இந்த பக்கம் பிரபா இத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா, அவரோட ரூமுக்குள்ள போய் பார்த்தா, விஜய்க்கு புடிச்ச புக்கா அங்க இருக்கு. இத எல்லாமே அனாமிகா தான் வாங்கி வச்சிருக்கிறாப்ல. ஆனா, இதெல்லாம் பிரபா வாங்கி வச்சதுன்னு நெனச்சுக்கிட்டு நம்ம விஜய் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாப்ல பிரபா கிட்ட. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது அனாமிகா வாங்கி வச்சதுன்னு. இங்க நம்ம சூர்யா ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. ஆபீஸ்ல எல்லாருமே வெல்கம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல ஆபீஸே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. உடனே நம்ம சூர்யா மகாவுக்கு வீடியோ கால் எடுத்து ஆபீஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்றாரு. இன்னைக்கு இதுதாங்க நடந்திருக்கு. அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.